சிறந்த இயக்குனர் தன் மகனை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு இளைஞனை ஒரு தகப்பை நடிகனாக அறிமுகப்படுத்தணும். ஏன் இவ்வளவு பெரிய நடிகர் அதை செய்யலை? அங்கே தான் அவருடைய புத்திசாலித்தனம். தப்பாக எடுத்துக்காதீங்க, இங்கே அதில் நிறைய அடங்கி இருக்கிறது. ஒரு பிள்ளைய செதுக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை. அதை இன்னொரு இளைஞன்ட்ட கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அங்கேதான் நீங்க செதுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் கூட அதான் நினைச்சேன், நடக்கல. என் மகன் விஜய் அவர்கள் நடிக்கணும்னு சொன்னப்போ அவரை ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு நான் இப்போ பிஸியாக 90s பல மொழிகளில் அவ்வளோ இதாக இருக்கும்போது நானும் அப்படித்தான் நினச்சேன். நம்மளே நம்ம பிள்ளையை அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்காது. அதில் பல சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அந்த ஆல்பத்தை கையில் வச்சுக்கிட்டு எத்தனையோ இயக்குநர்கள்ட்ட போயிட்டேன். நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறேன், இவனை நீங்கள் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு பல இயக்குநர்கள்ட்ட போனேன். யாருமே, பல தயாரிப்பாளர்கிட்டலாம் போனேன். அப்போதான் கடைசியாக போய் நானும் என் மனைவியும் ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட போகிறோம். ஏன்னா அவர் புது புது டெக்னீஷியன்லாம் உருவாக்குறவர் தைரியமாக. அவர்கிட்ட போய் இதே வார்த்தை நானும் என் மனைவியும் போய் கேட்குறோம். அப்போ தான் அவர் சொன்னாரே, நீ தான் பெரிய டைரக்டர் ஆச்சையா, நீயே அங்கேயும் இங்கே அழைச்சிக்கிட்டு இருக்க, நீயே அவனை வச்சு படம் எடுங்க அப்படின்னு சொன்னார். அதனால தான் நான் கட்டாயமாக அவரை நானே வச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ஆனால் சங்கர் பச்சன் அவர்கள் ரொம்ப அழகான வேலையை பண்ணியிருக்கிறாரு. ஒரு இளைஞனை அறிமுகப்படுத்தணும், அந்த இளைஞர்கள் மத்தியில் போய் ஒரு நடிகனாக பச்சக்குன்னு நெஞ்சில் நிற்கணும். அப்படின்னா இன்னொரு இளைஞன் அந்த இளைஞனை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. அவர் பாலு மகேந்திரா அவருடைய பட்டை தீட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அவர் பழக்கம் இல்லை. இருந்தாலும் அவர் இந்த படத்தின் மூலம் முதல்ல ஒரு இயக்குனராக, ஒரு இயக்குனர் சங்கத்தில் அதன் மூலமாக கூட நான் ஆசைப்படுறேன். அந்த இயக்குனர் வெற்றி பெற வேண்டும். முதல்ல ஒரு இயக்குனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.